நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பாபா நிகழ்த்தக்கூடிய லீலைகளுக்கு அளவே இல்லை. தன்னை சரணடைந்த பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, பாபா அவங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் லீலைகளையும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. இது இன்னைக்கு நேத்து கிடையாது. காலங்காலமா அவர் சமாதி அடைந்தாலும் சரி, சமாதி அடையறதுக்கு முன்னாடியும் சரி, தொடர்ந்து அவரை சரணடையக்கூடிய எல்லா பக்தர்கள் வாழ்க்கையிலையும் இது நிகழ்ந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு சொல்ல போற இந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழுவா சேர்ந்து சத்சரித பாராயணம் பண்ணும்போது பாபாவுக்கு நடைபெறக்கூடிய காட்டக்கூடிய அந்த ஆரத்தி தட்டுல தானாவே ஒரு காலி நாணயம் வந்திருக்குது. அந்த அற்புதத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஹேமாமா வாழ்க்கையில நடந்த ஒரு அழகான அற்புதம். யார் இந்த ஹேமாமான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டெல்லியை சேர்ந்த பெண்மணி. இவங்களுடைய கணவர் பேரு சந்தீப். இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இவங்களுடைய வீடியோஸ்லாம், இவங்க பேசின இவங்க மிராக்கிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா ஹேமா டியோட்டியா அப்படின்னு போட்டிங்கன்னா இவங்க யூடியூப் சேனலே வரும். அதில் பாபாவை பற்றி அவர் நிகழ்த்தின அவங்க லைஃப்பில் நிகழ்த்தின லீலைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஹிந்தியில் பேசியிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னா, த காலி காயின் மிராக்கிள். காலி காயின் எப்படி பாபா அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்றது தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மித்ரா சதீஷ் சேனல்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பாபாவுக்கு ரொம்ப 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 பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவை செய்கிறது. சேவைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு, தொழுநோயாளிகளுக்கு, படிக்க முடியாதவங்களுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்குன்ட்டு எல்லோருக்கும் சேவை செய்கிறது பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஹேமாமாவுடைய குடும்பத்தினருக்கு என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இவங்க லைஃப்பில் இவ்வளோ அதிசயம் நடக்குது. பாபா இவங்க வீட்டில் சாப்பிட்றது, நடந்து போகிறது, மஞ்சளை வச்சு விளையாடுறது, உதி தானாக வர்றது, நேர்லேயே இவங்க கிட்ட பேசுறது அப்படின்னு இவங்க லைஃப்பில் நிறைய அதிசயங்களை பாபா பண்ணிட்டு இருக்காரு. அது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பாபாவுக்கு பிடிச்ச சேவையை எல்லா இடங்கள்லையும் போய் செய்கிறாங்க. அதனால தான் பாபா இவங்களோட நெருக்கமாக இருக்கிறாரு. அவர் வாழ்ந்த காலத்திலையும் பார்த்தீங்கன்னா, சச்சரிதத்தில் நிறைய பேருடைய காயங்கள் ஆத்துறது, நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கறது, ஏழை மக்களுக்கு உதவுறது, நைட்டு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவரை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் கேட்டு அதற்கான சொல்யூஷனை சொல்கிறதுன்ட்டு பாபா வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும், அதையே தான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாரு. அதையே தான் இந்த ஹேமாமா குடும்பமும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை நாங்கள் செய்கிறதால தான் பாபாவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் நிறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் ஹேமாமாவும் அவங்க குடும்பத்தினரும் ரொம்ப நம்புகிறாங்க. ஹேமாமாவும் அவங்க குடும்பத்தினரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அறக்கட்டளை, ஒரு சின்ன ட்ரஸ்ட் மாதிரி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்த ஒரு ட்ரஸ்ட்டோ ஃபவுண்டேஷனோ கிடையாது. ஆனால் ஒரு சின்ன அளவில் யார் யாருக்கெல்லாம் உதவிகள்லாம் தேவைப்படுதோ, இந்த ஏழைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, படிக்க முடியாதவங்க, அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு செய்யலான்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பாபாவோட அருளால் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். பாபா கிட்ட அவங்க சரணடைஞ்சதுக்கப்புறம் அவருடைய கிருபையால் தான் இந்த அறக்கட்டளை உருவாச்சு அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கூட இணைஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் அந்த ஃபவுண்டேஷனில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. பாபாவுடைய பக்தர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஊரில் அவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க. அதில் குழந்தைகளும் சேர்ந்து இவங்க கூட நிறைய சேவையில் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதுல ஈடுபட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பாபா மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு பாபாவுக்காக உண்மையாக சேவை எங்கள் அறக்கட்டளையில் செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஹேமாமாவுடைய இந்த அறக்கட்டளையில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இல்லையா, மற்றவங்களுக்கு சேவை செய்யணும், அந்த அறக்கட்டளைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு நிறைய பேர் இவங்க கூட சேர்ந்து செய்கிறாங்க இல்லையா. அதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பாபா மேலே பக்தி செலுத்தணும் அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்குது. அது எல்லாத்தையுமே ஹேமாமாவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எப்படி அப்படின்றதெல்லாம். சில நேரங்களில் அவங்களே ஏதாவது தவறு செஞ்சுட்டா கூட அதை உணர்ந்து அவங்களே திருத்திக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம். சில வேலைகள்லாம் அவங்களுக்கு செய்ய தெரியல, அதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குன்னாக்கா ஹேமாமா கிட்ட அதை எப்படி செய்யணும், இதை எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முழு முயற்சியோடைய வேலை செய்கிறாங்க. இப்போ சேவைனா இப்போது ஒருத்தவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அது அப்படின்னாக்கா அதில் நம்மளுக்கு எந்த டவுட்ஸும் வராது. இப்போ அதுவே ஒரு 100 பேருக்கு நீங்கள் சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு டபராவில் கொடுத்துட்றாங்கனாக்கா நம்மளுக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது இல்லையா. அதை யாராவது இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க கிட்ட கேட்டு நம்ம கற்றுக்கணும். அந்த மாதிரி ஹேமாமா கிட்ட
அவங்க செய்யக்கூடிய சேவையில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை முழு முயற்சியோட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உழைப்பை போட்டு அவங்க கூட வந்து அந்த அறக்கட்டளையில் எல்லாரும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய பக்தி வந்து இன்னும் உயர்ந்த நிலையை அடையலைன்னாலும் அவங்க வந்து உண்மையாகவே பாபா மேலே அன்பு செலுத்தினாங்க. பாபா மேலே அவங்களுக்கு அன்பு அதிகம் அப்படின்றத ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. பாபாவுக்கு வந்து சச்சரிதம் பாராயணம் பண்ணுறது, அதாவது அதை படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால் இவங்களோட அறக்கட்டளையில் இருக்க எல்லாரும் சேர்ந்து, அதாவது ஒரு குழுவாக சேர்ந்து இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா சச்சரிதத்தை வாசிப்பாங்களாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஏற்படக்கூடிய அந்த ஆன்மீக அதிர்வு, அந்த வைப்ரேஷன் வந்து அங்கே பாபாவுடைய சக்தி வந்து மிக அதிகமாக வெளிப்படுறத நாங்கள் உணர்ந்துருக்குறோம். அவங்களோட அறக்கட்டளையில் பாபாவுக்கான பாடல்கள் பாடுறது, ஜபம் பண்ணுறது, பஜனை செய்கிறது, எல்லாரும் சேர்ந்து நடனம் ஆடுறது அப்படின்ட்டு முழு மகிழ்ச்சியோட ஆனந்தமாக அந்த நாளை வந்து நாங்கள் கழிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை அவங்களுடைய அறக்கட்டளையில் செய்வாங்க. அனைவரும் அந்த பாராயணத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஆவலாக காத்திருப்பாங்களாம், என்னைக்கு அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லி ஆவலாக காத்திருப்பாங்க. அதே மாதிரி எல்லார் வீட்டில் இருந்தும் பாபாவுக்கு பிடிச்ச பிரசாதம், இப்போ பாபாவுக்கு பிடிச்ச பிரசாதம்லாம் பார்த்திங்கன்னா போலி, நெய்யில் வறுத்த கத்திரிக்காய், அவரைக்காய் பொரியல், அது எல்லாமே பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்தையும் ஒவ்வொருவர் வீட்டில் இருந்தும் வித்தியாசமாக வேறு ஐட்டம்ஸை வந்து செஞ்சு எல்லாரும் வியாழக்கிழமையில் கொண்டுட்டு வருவாங்களாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் இவங்க எல்லாருடைய ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொருத்தர் அந்த குழுவாக போய் அவங்க வீட்டில் பாராயணம் செய்கிறதும் வந்து நடக்கும். அவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான உணவை வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து பாபாவுக்கு வந்து அதை நைவேத்தியமாக அந்த இடத்துல வந்து படைப்பாங்க. அதை பாபாவும் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லோருடைய மனசுலையும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பஜனை, பாபாவுடைய பாடல்கள், நடனம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்களாம். அவங்களுடைய குழுவில் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, வேலை செய்ய வராங்க இல்லையா, அவங்க கூட சேவை செய்ய அவங்களுடைய பசங்க 2 குழந்தைங்க. அவங்கள வந்து பாபா ஒரு விசேஷமான முறையில் அந்த 2 குழந்தைங்களையும் பாபா ஆசீர்வதிச்சாரு. அந்த அனுபவத்தை, அந்த மிராக்கில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய வீட்டில், அதாவது ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பாராயணம் செய்யலான்னு சொல்லி எல்லாரும் போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு பாபாவுடைய அந்த சச்சரித பாராயணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஆரத்தி காட்டுவாங்க இல்லையா, ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் ஒரு அழகான காளி நாணயம், காளியோடைய உருவம் பதித்த ஒரு காயின் வந்து அந்த தட்டில் தானாகவே வந்து வந்திருக்குது. பாபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெண்கள் மேலே ரொம்ப மதிப்பு அதிகம். அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மாதா சக்தியோடைய அவதாரம் அப்படின்ட்டு பாபா சொல்லுவாராம். எந்த வீட்டில் வந்து பெண்களை மதிக்க மாட்டுறாங்களோ அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், எந்த இடத்துல பெண்கள் கண்ணீர் சிந்துறாங்களோ அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த குழந்தையோடைய வீட்டில் வந்து இவங்க அந்த பாராயணம் செஞ்சு ஆரத்தி காட்டும்போது அந்த குழந்தைய ஆசீர்வதிக்கிற மாதிரி அந்த தட்டில் தானாக வந்து காளி காயின் வந்து ஒன்று வந்திருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்களையுமே யாருமே அவமதிக்க கூடாது, அந்த மாதிரியான வீட்லையும் அந்த மாதிரியான நபர்களுடையும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. பெண்களை எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா பாபா சக்தியின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த ஹேமாமாவை கூட அடிக்கடி பாபா என்ன சொல்லுவாரான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அம்மா என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்றத சொல்லுவாராம் அவங்கள கையை காமிச்சு. இந்த மாதிரி அந்த நாணயத்தை அவர் கொடுத்ததற்கான அடையாளம் என்னன்னா, பெண்களை மதிக்கணும், அவங்க எல்லாரையும் போற்றணும் அப்படின்ற ஒரு மெசேஜை தான் பாபா எங்களுக்கு அந்த ஆரத்தி தட்டில் அந்த குழந்தை வீட்டில் நாங்கள் காட்டும்போது அந்த காயின் மூலமாக சொல்லியிருந்தாரு அப்படின்றத ஹேமாம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு குழந்தை வீட்லேயும் வந்து இவங்க பாராயணம் பண்ணி அங்கேயும் வந்து ஆரத்தி காட்டும்போது அந்த ஆரத்தி தட்டில் தானாகவே உதி வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு, கோபுரம் மாதிரி. அந்த உதியிலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு காளி காயின் வந்து வந்திருந்தது. இது அனைத்துமே பாபாவுடைய லீலை. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா லீலைகளுக்கு பின்னாடியும் ஒரு பாடம் இருக்குது அப்படின்றதையும் ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. நாம் மனிதர்கள் அப்படின்றதால நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ இல்லை கவனக்குறைவாலையோ பார்த்தீங்கன்னா சில தவறுகளை நாம் செய்வோம். ஆனால் அதை வந்து ஒத்துக்க மாட்டோம், இல்லை நான் இதை செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்கும். அப்போல்லாம் பாபா இந்த மாதிரியான லீலைகள் மூலமாக நமக்கு சில விஷயங்களை உணர்த்துவார். நீ செய்ய வேண்டியது இதுதான் அப்படின்றதையும் அந்த லீலை மூலமாக சொல்லுவார்.
ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் ஒரு கற்றல் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. வெறும் பாபா இந்த அதிசயத்தையோ லீலையோ நிகழ்த்துறது நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும், இதை பார்த்து அதிசயப்படணும் அப்படின்றதுக்காக கிடையாது. அது எல்லாத்துலேயும் பாபா உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜை சொல்ல வராரு, ஏதோ ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தராரு அப்படின்றத ஹேமாமா முழுசாக நம்புகிறாங்க. அதை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. நாம் அவர் தரக்கூடிய அந்த அதிசயங்கள் லீலைகள் மூலமாக என்ன கற்றுக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். உண்மையான பக்தியோட பாபா கிட்ட ஒருத்தர் 1 அடி எடுத்து வச்சா அவர் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். பக்தின்றது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் கும்பிடுவாங்க. சில பேர் பூஜை ரூமில் உட்காந்து கும்பிடுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கோவிலில் போய் கும்பிடுவாங்க, சில பேர் நான் வாயிலா ஜீவன்களுக்கு மட்டும் தினசரி பாபாவை நினச்சி உணவளிச்சிடுறேன்ட்டு அதை ஒரு வழிபாடாக செய்வாங்க. சில பேர் வாரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அன்னதானம் செய்கிறத செய்வாங்க. அந்த மாதிரி பக்தின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அனைவரும் தங்களுடைய வழியில் பக்தி செலுத்துகிறாங்க. ஒவ்வொருத்தருடைய ஆன்மீக பயணமும் வேறுபட்டது. அதுதான் பாபாவினுடைய அருள் லீலை அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்கிறாங்க. 2 குழந்தைகள் வீட்டில் சச்சரிதம் பாராயணம் பண்ணி ஆரத்தி காட்டும்போது அவங்களுடைய தட்டில் காளி தேவியுடைய காயின் இருந்திருக்குது. இது பாபா ஹேமாமா வாழ்க்கையில் நடத்தின ஒரு அழகான லீலை, அற்புதம். இப்போ நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பாபா உங்களுடன் இருப்பதற்கான 7 அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர், அவர் பேர் சாய் வருண் அப்படின்றது. இவர் ஒரு பெரிய பாபா ஷாப் வச்சுருக்காரு. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சாய் மிராக்கிள் ஷாப் அப்படின்னு போட்டிங்கன்னா இவருடைய ஐடி வரும். 44Kக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இவருக்கு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய வசனங்கள் எல்லாம் பேசி அதில் வீடியோவாக போடுறது, பாபா பேசுகிற மாதிரியான வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி போடுறது, பாபா ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் போடுறது, அந்த மாதிரி நிறைய பாபா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இவருடைய கடையில் பார்த்தீங்கன்னா கடை மாதிரியே இருக்காது, கோவில் மாதிரி இருக்கும். பாபாவுடைய அருளால் இவர் 1க்கு 2 கடையாகவே திறந்துருக்கிறாரு. நான் அதை தனியாக ஒரு வீடியோவாக இவரை பற்றி முழுசாக போடலாம் அப்படின்னு இருந்தேன். பாபாவுடைய அருளால் தொடங்கப்பட்ட அந்த கடை. இவங்களுடைய கடையில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சிலைகள், படங்கள், கணக்கம்பட்டி சித்தர்து, முருகர்துன்ட்டு எல்லா சாமி படமும் சாமி சிலைகளும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரியும் இவர் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டு இருக்காரு. இது எல்லாமே பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் நிகழ்ந்தது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. வாரந்தோறும் வியாழக்கிழமையில் இவருடைய கடைகளுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்குலாம் அன்னதானம் பண்ணுறது, குரங்குகள்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்குலாம் கோயம்பேடு மார்க்கெட் போய் அங்கே நிறைய பழங்களை வாங்கி அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, நாய்களுக்கு சேவை செய்கிறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய விஷயங்களை இந்த சாய் வருண் அப்படின்றவர் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாய் மிராக்கிள் ஷாப் அப்படின்னு போட்டிங்கன்னா இவருடைய கடைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பாபா கோவிலுக்கெலாம் நிறைய பக்தர்கள் போகிறாங்களோ அதே மாதிரி இவருடைய கடைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் அவருக்கு ஆரத்தி காட்டுறது, அவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இவருக்கு அவங்க கையாலேயே பண்ணுற மாதிரி இவர் அவங்க கடையை வச்சிருக்கிறாரு. அங்கே வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நிறைய அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட், அவங்க லைஃப்பில் நடந்த அனுபவங்கள் எல்லாம் இவர்கிட்ட பகிர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி நடந்த ஒரு பெண்மணிக்கு பாபா எப்படி பேசி ஒரு அறிகுறியை கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவர் வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயத்தையும் வாய்ஸ் மெசேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் அது என்னன்றதை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் மெசேஜையும் ஆட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் கேளுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஒரு பெரிய பாபா பக்தை. அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், அதாவது கல்யாணம்லாம் அவங்களுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. பாபா என்ன அவங்களுக்கு மெசேஜ் ஒன்று அமைச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஃபோனில் இந்த வாழ்க்கை உனக்கு சரி இருக்காது, இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது மெசேஜ் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க கண்ணில் பட்டிருக்கு. அவங்க கேர்லெஸ்ஸாக நினச்சிக்கிட்டு இது சும்மா யாரோ இந்த மாதிரி டைப்லாம் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு அதை கண்டுக்காமல் விட்டுட்ருக்காங்க. அவங்க கல்யாணமும் பண்ணிகிட்ருக்காங்க. சரியாக 1 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அந்த மெசேஜை எங்கே அந்த ஃபோனில் நம்ம பார்த்த அந்த மெசேஜ் எங்கன்னு தேடினா கூட அது அவங்க கண்ணில் படலை. பாபா அவங்களை காப்பாற்றணும்னா இந்த மெசேஜை அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு அது புரியல, அவங்க அதை மீறி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கோம், குழப்பத்தில் இருக்கோம், இல்லை இது சரியாக வருமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது பாபா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மெசேஜை காமிச்சா கூட அது பாபாவுடைய அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக அந்த சாய் மிராக்கிள் ஷாப்புன்ட்டு அந்த அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி சொன்னேன் இல்லையா, அதில் பாபாவை பற்றி நிறைய போட்டுகிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி
அவருடைய அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து வேற யாரோ ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதை எடுத்துக்கிற மாதிரி முழுசா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹேக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த சேனல் வந்து அந்த ஐடி வந்து போயிடும் இல்லையா, அவங்களுக்கு யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு போயிடும் இல்லையா. அதனால இத்தனை வருஷம் வந்து நம்ம பாபாவை பற்றி நம்ம கோட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தில் மொட்டை மாடியில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து இவரே போட்டிருப்பார் இல்லையா, நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியான வசனங்கள் வார்த்தைகள்லாம் போட்டிருப்பார் இல்லையா, அதே விஷயம் வந்து யாரோ வந்து இவருக்கே அனுப்புகிறாங்க. அதாவது இவர் பேசின அந்த வாய்ஸையே, பாபாவுடைய ஃபேஸை போட்டு பேசின அந்த வாய்ஸையே வந்து இவருக்கே வந்து அவருடைய பிரச்சனையில் இருக்கும்போது சரியாக மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு வந்து அதை அனுப்புனாங்க. இதுவும் பாபா பேசக்கூடிய ஒரு முறை. நீ வந்து எதை இழந்துட்டேன்னு நினச்சி நீ கவலைப்படுறியோ அதை நீ இழக்கல, அது ஒன்றும் உன்கிட்டயே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை வந்து பாபா அவருக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் வந்து இவர்கிட்ட பேசும்போது கேட்டேன், இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கனவுலாம் வருதுன்னா ஏதாவது மறந்துட போகிறேன்னு சொல்லி காலையில் டைரியில் எழுதுவேன். ஆனால் இவருக்கு வந்து டைரியில் எழுதுகிற பழக்கம் இல்லை. அதனால அக்கா எனக்கு வந்து என்னென்னலாம் பாபா வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் உணர்த்துறாரு, சொல்கிறாரு, கனவுல வந்து பேசுகிறாரோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக மெசேஜ் அனுப்புவார். நான் வந்து அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இன்னொன்றும் இப்போ இன்னைக்கு காலைல ஒன்று சொல்லியிருந்தார். என்னன்னாக்கா, வியாழக்கிழமை ஆனாலே சரி பாபாவுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக மாறி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்க போகுது நம்ம வீட்டில் அப்படின்னாலும் அவருடைய ஃபேஸ், அவருடைய ஃபோட்டோவில் இருக்க ஃபேஸ் எல்லாம் மாறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. நான் அந்த எல்லா வாய்ஸையும் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், கேளுங்க. நன்றி. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு வீடியோ ஒன்று யூடியூப்பில் போட்டிருந்தீங்க. அதான் பாபா வந்து உங்கள் கூட இருக்கிறத உணர்த்துகிற மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் நடக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ உண்மையாக நடந்த ஒரு மிராக்கிள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிவோட்டி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாபாவை ரொம்ப நம்புவாங்க, பாபா மேலே ரொம்ப ஒரு இதுவாக இருப்பாங்க. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த திருமணம் வந்து உனக்கு வந்து சரியாக இருக்காது, நீ வந்து இதை விட்டுட்டு உனக்கு நான் ஒரு சிறந்த வாழ்க்கையை வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாபா ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. அந்த மெசேஜ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது பெருசாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து எடுத்துக்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் வந்து அவங்க எல்லா நேரமும் ஃபோனில் தேடி தேடி பார்க்குறாங்க, அந்த மெசேஜை காணும் சுத்தமாக. அவங்க 2 பேரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக பாபா வந்து இந்த மெசேஜை கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கல. இது வந்து ஒரு உண்மையாக நடந்த ஒரு விஷயம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் இந்த சாய் மிராக்கிள் லோகோ என்ன பண்ணால் ஒருத்தன் ஆட்டையை போட்டு மொட்டை மாடில் உட்காந்து அழுவுறேன். என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கணுமே, அப்படியே ஆட்டையை போட்டாங்கன்னு நினச்சி. அப்போ வந்து நான் வந்து என்னோடய ப்ரொஃபைலில் வந்து ரொம்ப, நான் தான் சொல்லேன், ஒரு 8-9 வருஷமாக நான் பாபா ஃபோட்டோஸில் உட்காந்து எடிட் பண்ணுவேன். ஃபஸ்ட்லாம் வீடியோ போட மாட்டேன், ஜஸ்ட்டு வந்து கண்டென்ட்டை மட்டும் போட்டு சும்மா போட்டு விடுவேன். அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு திரும்பவும் வருது. எனக்கு என்னென்ன மெசேஜ்னு வருது அப்படின்னா, இது வந்து நீ எதை வந்து தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறியோ, எதை உன்னை விட்டுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறியோ, அது வந்து உன்னை விட்டு போகலை, நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை, அது நான் என்ன மெசேஜை நான் டைப் பண்ணணும் அந்த மெசேஜை எனக்கு யாரோ ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அது பயங்கரமாக மிராக்கிள் இருந்தது. எந்த ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணாலும் அது எனக்கு ரிட்டன் வருது. ஒரு டிவோட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு பாபா கிட்ட எழுதி போட்டு கேட்குறாங்க, இந்த வீடு வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பாபா வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் மீறி அந்த வீடை வாங்குறாங்க. பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து 2 கோடி ரூபாய், அந்த வீட்டு மேலே 4 கோடி ரூபாய் கடன் கிடக்கு. சரிங்களா, இது வந்து ஒரு உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அட்வான்ஸாக கொடுத்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சாங்க அவங்கக்கிட்ட மெட்டீரியல் வாங்கி. ஸோ இந்த மாதிரி வந்து பாபா கிட்ட எழுதி போட்டு கேட்குறது, அவர் என்ன முடிவு கொடுக்குறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லை நம்ம வந்து ஒரு வாட்டி எழுதி போட்டு 3 வாட்டி எழுதி போட்டு எடுக்கலாம், அப்படிலாம் பண்ணால் அது தப்பு. மிராக்கிள் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா புதன்கிழமை மற்ற நாளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகம் வந்து அந்தளவுக்கு சிரிப்பாக இருக்க மாட்டார் அந்த மனுஷன். வேலைக்கிழமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சிரிப்பாக இருப்பார், பயங்கர சிரிப்பாக இருப்பார். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்புகிறேன். எங்கேன்னு மட்டும் கிடையாது, பாபாவோட வணங்குற வீட்டில் எல்லார் வீட்லேயும் பாபாவோட முகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னா நல்ல சிரிச்ச முகத்தோடு இருப்பார். நமக்கு ஒரு பிரச்சனை வர போகிறதுனா ஒரு முகம் மாறும். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது சிஸ்டர். உயிரோடு அவரை நம்ம ஒரு விக்கிரகமாக சிலையாக பார்க்காம உயிரோடு பார்த்தா அப்படின்னா மாறினே இருப்பார். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஹேமாமா மிராக்கிள், சாய் வருண் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அந்த லீலைகள், அதிசயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. எப்படி வந்து பாபா நம்மக்கிட்ட வந்து பேசுவார் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.